Hi and hello friends, welcome to the channel. So நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யுவான் கிரிப்டோ தமிழ். ஸோ நியூ சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிட்காயினோட டெக்னிக்கல் அனலைசிஸ் அண்ட் பிட்காயினோட நெக்ஸ்ட் மூவ் வந்து என்னவாக இருக்கும் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு சில ஆன்செயின் மெட்ரிக்ஸ் சார்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபியர் அண்ட் கிரேட் இண்டெக்ஸ் ஸோ எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் தான் வந்து இருக்குது. 21 வந்து பார்த்தீங்கன்னா இருக்க பாயிண்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலராக இந்த பேட்டர்ன் தான் அப்படியே ஃபாலோ அப் ஆகுது. ஸோ இந்த மந்த் எண்டு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் தான் வந்து இருக்கும். அண்ட் மேபி ஒன் மோர் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அப் ஆகிறதுக்கு. ஸோ அதை பற்றி வந்து பார்க்கலாம். அண்ட் லெவரேஜ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா லெவரேஜ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ லெவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஷார்ட் டேர்ம் டவுன் ஆச்சு அண்ட் அகைன் பார்த்திங்கன்னா அப்பா இருக்குது. ஸோ இப்போ பிட்காயின் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்டே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 4 hour 1 hour வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ ஹை அண்ட் ஹையர் லோஸில் இப்போ வந்து அந்த அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல் பேக் அந்த இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆப்ஷன் க்ளோஸ் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரேஷன் வந்து ஆகுது. ஸோ 14th January அண்ட் 15th January 16th Jan அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸ் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43K. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 41, 42, 43. ஸோ இதெல்லாம் மேக்ஸ் பெயின். ஸோ இந்த ஏரியாலாம் வந்து மேக்ஸ் பெயின் வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே வந்து ஸோ அப் டு 44 வரையும் போச்சு அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து லோக்கல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 4 hour லோக்கல் ட்ரெண்டில் ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு லோவர் லோ ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இப்போ என்னோடய நெக்ஸ்ட் மூவ்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி அப் ட்ரெண்டில் இருந்தது இப்போ டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது ஒரு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மேபி இங்கே ப்ளஸ் ட்ரெண்ட் லைனும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அப் ட்ரெண்டாக வந்து ஃபார்மேஷன் மாதிரி வந்து இருக்குது. ஸோ மேபி வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி இங்கே பிரேக் அவுட் ஆச்சு சப்போஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா ஸோ ஒரு லோவர் லோ ஃபார்மேஷன். ஸோ ஆல்ரெடி லோவர் லோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ இந்த அளவுக்கு லோவர் லோ ஆகிருக்கு. பட் இன்கேஸ் வந்து இந்த ஹையர் ஹையை வந்து மேபி வந்து ஒரு நல்ல ஒரு ஹைஸ் வந்து போச்சுன்னா மேபி வந்து உங்களுக்கு அப்படியே வந்து நெக்ஸ்ட் போகும். ஸோ அப்படி இல்லைனா சப்போஸ் ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு ஹை ஆகலை ஸோ இந்த லெவல்லே போய்ட்டு உங்களுக்கு ட்ராப் ஆச்சுன்னா ஸோ அப்போ லோவர் லோ ஃபார்மேஷன் ஆகிடும். ஸோ மேபி வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் க்ளோஸ் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 15, 16 அண்ட் 21 இருக்குது. ஸோ 21 கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிடையாது. ஸோ 16th Jan ஸோ 42K மேக்ஸ் பெயின் வந்து இருக்குது. அண்ட் தென் 15th Jan வந்து பார்த்திங்கன்னா 43,000 வந்து இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் ப்ரைஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து 44K இருந்ததுனால ஸோ அகைன் வந்து ரீடெஸ்டிங் வந்து ஸோ இந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு. ஸோ இப்போ 42, 43 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் இந்த ஒரு 2 டேட் வந்து எக்ஸ்பிரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது ஸோ இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணிவிட்டு மேலே போகும். இன்கேஸ் வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் இல்லைனா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் DCA வந்து பண்ணுங்கள். ஸோ எவ்ரி டைம் வந்து டவுன் ஆகும்போது உங்கள்கிட்ட சம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இருக்கணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா ஸோ எவ்ரி ஹைஸ் வந்து சப்போஸ் வரும்போது ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்து உங்களோட வாலெட்டில் ரெடியாக வந்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த ப்ராஃபிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அகெயின் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டவுன் ஃபாலேஷன் வந்து வரும்போது ஸோ மேபி 40 அந்த மாதிரி வரும்போது ஸோ ஆஸ் யூஷுவல் பிட்காயின் வந்து உங்களுக்கு அப் ஆச்சுன்னா ஆல் டாப் ஆகும். பிட்காயின் டவுன் ஆகும்போது ஆல் காயின்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகும். ஸோ ஒரு சில ஃபண்டமெண்டல் ஒரு சில ஆல்ட் காயின் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி டைமில் ஸோ இருக்கிறதுலே வந்து எது வந்து ஆல்ரெடி நம்ம ஸோ போன வீடியோலாம் வந்து சொல்லியிருப்போம். ஸோ ஆல்ட் காயினில் வந்து பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து எது வந்து லோ சீப்பாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணி வைக்கலாம். அப்படி இன்கேஸ் வந்து லோவர் லோ ஸோ ஹையர் ஹை ஃபார்மேஷன் இல்லாமல் லோவர் லோ ஃபார்மேஷன் வந்ததுன்னா மேபி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிபிலிட்டியாக வந்து இருக்குது. ஸோ லோவர் லோ ஃபார்மேஷன் வந்துன்னா மேபி இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் வந்து லைட்டாக வந்து ஒரு டிட்டோவாக இருக்குது. மேபி லோவர் லோ ஃபார்மேஷன் இருந்ததுன்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த 40K லெவல் மேபி வந்து 39K லெவல் ஸோ அந்த லெவல் வரைக்கும் வந்து சப்போஸ் ஒரு பெரிய பிக் மாதிரி ஃபார்மேஷன் வந்து இருக்கும் அண்ட் ஆஃப்டர் தட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஆஃப்டர் தட் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் அகைன் வருது ஸோ 28th of Jan ஸோ 28th Jan வந்து பார்த்திங்கன்னா 48K மேக்ஸ் பெயினாக வந்து இருக்குது ஸோ பட் அது 48,000 தான் ஸோ 21,000 தான் 21st Jan தான் வந்து 43,000 ஸோ மைட் பி வந்து ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 16th of Jan கம்ப்ளீஷன் எக்ஸ்பெரிஷன் முடிஞ்சதுனாவே ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் தட் வந்து எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பெயின் அண்ட் ஆஃப்டர் தட் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து கால்ஸ் தான் வந்து இருக்குது க்ரீன் கால்ஸு ஸோ அதனால் வந்து மேக்ஸ் பெயின் வந்து அந்தளவுக்கு வந்து கிடையாது ஸோ மேபி வந்து இந்த ஒரு 2 days இந்த 14th வந்து இப்போ ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு 15th அண்ட் தென் 16th ஸோ இந்த கம்ப்ளீஷன் ப்ளஸ் வீக்கெண்ட் வேறு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன் எக்ஸ்பிரைசேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது ஸோ நம்ம ஒரு கண்டினியூஸ் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த லெவல் ஸோ இந்த லெவல் மேலே வந்து போயிடுச்சுன்னா ஹையர் ஐ ஃபார்மேஷன் கண்டினியூஸ் ஆகிடும் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து வராது அகைன் வந்து டவுன் டு 40 39 அந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் வந்து வராது அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா DXY ஸோ இந்த DXY வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸோ உங்களுக்கு டெய்லி சார்ட்டை வந்து பாருங்கள் ஸோ ஆக்சுவலாக இதோட ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு ஸோ இதோட லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ DXYன்றது வந்து பார்த்திங்கன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் ஸோ இது எவ்ரி டைம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸிங்கில் இருக்கும் போது ஸோ மற்ற அசட்ஸ்லாம் வந்து டவுன் ஆகும் அண்ட் எவ்ரி டைம் இது வந்து டவுன் ஆகும்போது அசட்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ இது வந்து லாங் டேர்ம் அப் ட்ரெண்டாக இருந்தது ஸோ இப்போ இந்த லாங் டேர்ம் அப் ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிருக்கு ஸோ எவ்ரி டைம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்ட் இருந்தது பார்த்தீங்களா ஸோ இந்த பீரியடில் வந்து நீங்கள் மற்ற அசட்ஸ் ஸ்டாக்கோ இல்லை பிட்காயினோ சம்திங் பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும் ஸோ இந்த டவுனில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ இந்த டவுனில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ இப்போ இந்த இன்க்ரீஸில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் வந்து ஷார்ட் டவுன் ஃப்ரம் 69 to 39K வந்து பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி DXY வந்து இப்போது வந்து ஒரு லாங் டேர்ம் அப் ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிரேக் பண்ணியிருக்கு இது வந்து ஒன் ஆஃப் த கிரேட் சைன் பிகாஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களோட ஸ்டேபிள் காயின்லேருந்து சம் ஆஃப் த அசட்ஸுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட் சைன் ஸோ நம்ம அசட்ஸ்லாம் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஸோ ப்ளஸ் வந்து US10 பாண்ட்ஸ் வந்து கூட பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் வந்து இருக்குது ஸோ US ஸ்டாக் மார்க்கெட் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னா ஸோ அது வந்து பிட்காயினுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அதுவும் வந்து ஸோ ஏன்னா US ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா சேம் திங்கிங் தான் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ளோவில் தான் ஸோ US ஸ்டாக் மார்க்கெட் வந்து என்ன ஒரு ஃப்ளோவில் போதோ ஸோ சிமிலராக அதே ஒரு ஃப்ளோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா போகும் ஸோ ஃபைனலாக இதான் வந்து ஸ்ட்ராட்டஜி ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி பற்றி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெதர் இந்த ஏரியாவை வந்து க்ராஸ் பண்ண தான் வந்து பார்ப்பேன் ஸோ 44 இப்போ இந்த பம்ப் ஆகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து மைட் பி ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் ஐயோட அதை விட ஹையாக வந்ததுன்னா ஸோ ஓகே பட் அப்படியே ஹை ஆகாமல் ஸோ அகெயின் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்து புல் பேக் ஆச்சுன்னா ஸோ டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் வந்து இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்து சம் அமௌண்ட் ஃபார் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துகிட்டு அண்ட் ஆஃப்டர் தட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 41 மேபி வந்து ஸோ இப்போ இந்த லோவர் ஸ்விங்க்கும் இந்த ஹையர் ஸ்விங்கும் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 41,000 வந்து 0.618 கோல்டன் ரேஷியோ வருது ஸோ மேபி வந்து இந்த 41,000 சம்திங் வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ இந்த லெவல் ஹையில் போய்ட்டு அண்ட் அகைன் 41,000 சம்திங் வருதுன்னும் போது ஸோ அகைன் அந்த ஒரு பர்டிகுலர் இதில் சம் அமௌண்ட்டில் நீங்கள் ஏதாவது டிப் வந்து பை பண்ணுறதுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சே வந்து இந்த 40K அண்ட் அகைன் 39Kலாம் வந்து போகாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு ஃபார்மேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ரைட்டு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வருது பாருங்கள் ஸோ இப்படி ஒரு
மேபி வந்து இங்கே ஸ்டாப் ஆச்சுன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் க்ளோஸோ இந்த ஆப்ஷன் க்ளோஸ் அவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபுல் க்ளோஸ் அவுட் வந்து 21st January வந்து இருக்குது. ஸோ 15 and 16 வந்து ஒன் ஆஃப் த மேஜர். ஸோ 15, 16 அண்ட் முடியும் போது ஸோ ஆஃப்டர் த வீக்கெண்டு. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஃபார்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா போகும். அப்படி இல்லை மைட் பி வந்து அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் கண்டினியூஷன் இருந்தது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இப்போ வர இந்த ஒரு பம்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த 44Kக்கு மேலே வந்து வரணும். ஆஃப்டர் தட் வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக வந்து டவுன் ஆச்சுனாலும் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து இந்த ஒரு டைம் வந்து மேபி வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சேஃப் சைடுக்கு வந்து போகணுன்னா ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸ்பைரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 21st Jan. ஸோ 16 மேபி 15, 16 இந்த வீக்கெண்ட் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பெயின் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ 40K அண்ட் தென் ஸோ இந்த 40K அண்ட் 45K இந்த மாதிரி சம்டைம்ஸில் இந்த மாதிரி இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன்ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட் என்ட்ரின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப இந்த சேஃப் ஜோனில் இருக்கணும்னா ஸோ 44K கிராஸ் பண்ணிடுச்சுன்னா சேஃப் ஜோன். பட் அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டை ரொம்ப ஸோ இப்போ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் 10% வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி அப் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணாமல் ஸோ இங்கே வந்து சம் அமௌண்ட் அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட 100 rupees இருக்குன்னா 20 rupees அண்ட் இன்கேஸ் வந்து அகைன் புல் பேக் ஆச்சுன்னா அப்போ ஒரு 20 rupees. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த லெவல்ஸ் ஒரு சர்டன் லெவல் வந்து இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி லெவல்ஸ் வரும்போது ஸோ உங்களோட நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அப்படி தான் வந்து பண்ணணுமே தவிர ஸோ டோட்டலாக ஒரு ஃபுல் அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் போட்டிங்கனாலும் ஸோ இந்த ஒரு லெவல்ஸில் வந்து சப்போஸ் டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் வரும்போது ஸோ அப்பப்போ வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் எடுத்து நீங்கள் சேஃப்டியாக வந்து வச்சுருந்தீங்கன்னா ஸோ அப்பப்போ வந்து டிப்ஸை வந்து பை பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சான்ஸாக வந்து இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் சார்ட். இதுக்கு பேரலாக தான் வந்து ஆல்ட் காயினோட மூவ்மெண்ட்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை பொறுத்து ஸோ நீங்கள் எந்த காயினோ ஸோ அதை கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம நிறைய ஆல்ட் காயின் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதில் ஏதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ லைக் ஃபேண்டம் எக்கோசிஸ்டம் பற்றி பேசியிருந்தோம். ஸோ ஃபேண்டம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இப்போ ஃபேண்டம் ரீசெண்டாக புல் பேக் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2.8. ஸோ எவ்ரி டைம் வந்து உங்களுக்கு பிட்காயின் டவுன் ஆகும்போது ஸோ இதோட இந்த ஃபேண்டமோட லெவல் வந்து பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல்லையே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன்லாம் வந்து கிடையாது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஒரு லெவலை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒன்ஸ் பிட்காயினோட பிரேக் அவுட் வந்ததுன்னா ஸோ இதோட ஆல் டைம் ஹை $3.1 வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக வந்து போகும். கேஸ் இது வந்து புல் பேக் ஆச்சுன்னா ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோவில். அண்ட் அதே மாதிரி ரோஸ் வந்து டவுன் ஆகுதா பாருங்கள். ஸோ ரோஸ் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 0.48 டவுன் ஆச்சு. ஸோ இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது 0.54 இருக்குது. ஸோ அகைன் புல் பேக் வந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காயின்ஸ்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக வந்து இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல்ட் காயின்ஸ் பற்றி நம்ம பேசியிருப்போம், வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெவரேஜ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி வந்து இந்த எக்ஸ்பைரேஷன்லாம் வந்து கம்ப்ளீஷன் ஆகும் போது மேபி லெவரேஜ் வந்து அகைன் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பைரேஷன் ஒன்று வந்து எக்ஸ்பைர் ஆகும்போது ஸோ ப்ரைஸ் வந்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இருந்துட்டு தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நியூ சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்தது ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.